அன்பான கும்பராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? வாருங்கள். இதுநாள் வரை கடந்த 5 ஆண்டுகளாக 7.5 சனி. சும்மா படாத பாடுபட்டிருப்பீங்க. பாடுன்னு அப்படி இப்படி இல்லை. கும்பத்துக்கு நிறைய பேருக்கு தொழில் இல்லை, நிறைய பேருக்கு உடல்நலம் சரியில்லை, பொருளாதார நெருக்கடி, பணச்செலவு, மருத்துவ செலவு, குடும்பத்தில் பிரச்சனைகள் என பல சிக்கல்களை இதுநாள் வரை சந்தித்திருப்பீர்கள். கும்பராசிக்காரங்க பொதுவாக யாரையும் எழுதுன்னு நம்ப மாட்டாங்க. நல்லா ஜோசியம் சொன்னால் கூட இவர் சொன்னது நடக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. ஜோசியத்தை போய் ஜாதகத்தை காமிப்பாங்க. நல்ல யோகம் வறுமையா அவனுக்கு அப்படின்னு சொன்னால் கூட இது நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அவங்களுக்கு. கும்பம் குடத்தில் இட்ட விளக்கு. நல்ல குணநலங்கள் உள்ளவங்க, தன்னை வெளிப்படுத்தி கொள்ள தெரியாதவர்கள். நல்ல குணங்களை வெளியில் காமிச்சாதான் தெரியும். நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னா யாருக்கு தெரியும்? சட்டையை கழட்டினா தான் பனியன் தெரியும். அதுபோல் உங்கள் குணங்களை நீங்கள் பிறருடன் பகிர்ந்து சுகதுக்கங்களை பகிர்ந்து பழகினால்தான் உங்கள் நல்ல குணங்கள் வெளியே தெரியும். கும்பராசிக்காரங்க குணத்தால் நல்லவர்கள், வைராக்கிய குணம் கொண்டவர்கள். வைராக்கியம் இருக்கும். பிடிக்கலைன்னா போகவே மாட்டாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. தேவையில்லை, அவன் உதவினால நான் வாழ்க்கையில் மேலே வர வேண்டான்னு ஒரு பெரிய கொள்கை பிடிப்போடு இருப்பாங்க. அது கும்பத்துக்கு உண்டு. நான் சனீஸ்வரன் ராசி, சனிக்கும் வைராக்கியம் உண்டு. சனி வைராக்கிய கிரகம். கொள்கை பிடிப்பு, தாமதம், குரோதம் இதெல்லாம் அவருக்கும் உண்டு. நியாயவாதி தான். ஆனால் அதுக்காக அவர் பழி சொன்னீங்கன்னா, பழித்து பேசினால் படிய மாட்டார். நீ என்னை அவமானப்படுத்திட்ட, அதனால் எனக்கு தேவையில்லை, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீறு நடை போடுவார்கள். அதுதான் கும்பத்தோட விசேஷமான ரோஷ குணம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஆக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இதுநாள் வரை எனக்கு தொழில் இல்லை சார், உத்தியோகம் ஸ்திரமில்லை. உத்தியோகம் சில பேருக்கு மெமோ கொடுத்துருந்தாங்க ஆஃபீஸில், திருப்பி வேலையில் அழைக்கப்படுவீர்கள். விட்டு போன வேலை திரும்ப கிடைக்கும். படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஃபைனல் டிகிரி முடித்தவங்க, இவங்க எல்லாருக்கும் நல்ல உத்தியோகம் அமையும். அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எழுதுகிறோம்னா, பேங்க் எழுதுகிறோம், டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு இப்போ சனி ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு விஏஓ, கிராம பணி நிர்வாகம் இந்த மாதிரி இதுகளில் நல்ல அரசு பணிகள் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. டீச்சர் போஸ்ட் நிறைய பேர் கிடைக்கும். டீச்சர் போஸ்ட்டு சார் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிட்டேன் அப்படின்னா இப்போ எழுதுனா கிளிக் ஆகிடும். யாரையாவது பிடிச்சி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கரெக்டாக வேலை ஆர்டர் வாங்கிய பிறகு நீங்கள் காய்களை நகர்த்த வேண்டும். மிக கவனம். சார் நான் அவர்கிட்ட பைசா கொடுத்தேன், இவர்கிட்ட பைசா கொடுத்தேன்னு சொல்லி பின்னால் புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் ஜென்மச்சனி பிரச்சனைகளை தருவார். மிக கவனம். வேலை கிடைக்கும், அதுக்கு உண்டான சரியான வழிமுறைகளை, சரியான ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆர்டரை கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எதுவுமே கொடுக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். முதல்லையே கொடுத்து விட்டு யார் பின்னாலையும் நீங்கள் அலையிறதுக்கு முடியாத காரியம். அது ரொம்ப உங்களுக்கு அதிகமான கோபதாபங்களை உண்டாக்கும். உணர்ச்சி பொங்க செயல்படுவீர்கள். உறவுகளுடன் சுபிட்ச நிலை உண்டாகும். சுமூகமான ஒரு உறவு உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சில தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும். சார் இவ்வளோ நாளாக பணம் வரவே இல்லை, ரொம்ப சிரமமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த ஒரு பொருளை இந்த குரு உங்களுக்கு, தேவைக்கேற்ப பொருளை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைத்து தரும். முதல்ல வேலை ஸ்திரமாகும், உத்தியோகம் கிடைக்கும். சம்பளம் வந்தால் போதும் சார், வேலை இல்லாமல் இருந்தால் தான் பிரச்சனை. வேலை இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா மாதம் 2ஆம் தேதி ஆனால் 2ஆம் தேதி 5ஆம் தேதி சேலரி ஸ்லிப்பு போட்டு கையெழுத்து அக்கௌண்ட்டுக்கு ரூபா வந்துடும். 50,000 30,000 அவன் தகுதிக்கு ஏற்ப, அது வேறு விஷயம். பட் அந்த பொருளாதாரத்தை வைத்து கொண்டு நமக்கு அடிப்படையாக வாழ்க்கையில் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் நிம்மதியாக குடும்ப சுமைகளை குறைத்து கொள்ளலாம். நிம்மதியான ஒரு குடும்பத்தில் வாழறதுக்கு உண்டான அடித்தளத்தை இந்த குரு பயிற்சி அமைத்து தரும். அடித்தளத்தை இந்த குரு பயிற்சி அமைத்து தரும். அதை நீங்கள் தைரியமாக நம்பலாம். வேலைக்கு அப்ளிகேஷன் போடலாம்.
போடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அரசு பணிக்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு பணி நிமித்தம் இடமாற்றம் அமையும். வெளியூரில் போஸ்டிங் போடுவான். சார் சண்டிகாரில் போட்டானேன்னு சொல்ல முடியாது. சண்டிகாரில் போட்டால் போய் தான் ஆகணும். ஏன்னா ஒபே த ஆர்டர் ஃபர்ஸ்ட், எவ்ரிதிங் கம் நெக்ஸ்ட். அப்போ ஒபே த ஆர்டர் ஃபர்ஸ்ட்னா சொல்லப்பட்ட இடத்துக்கு போய் நீங்கள் ஆஜராகிடணும். முதல்ல வேலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேலையே இல்லாமல் இருக்கிறவனுக்கு வேலை கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பு. அப்போ அது நமக்கு கிடைக்குதுங்கிறப்ப நாம் அசிரத்தையாக நீங்கள் இருக்கக்கூடாது. அசிரத்தையானா இதெல்லாம் வேறு பார்த்துக்கலாமா அப்படின்னு எதையும் நழுவ விடாதீர்கள். வாய்ப்புகளை நழுவ விட்டால் வாழ்க்கையில் அதிக சிரமங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஏனென்றால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். அதை நீங்கள் தான் பயன்படுத்தணும். மிக முக்கியம். மனைவி உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். அதனால் மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவுகள்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு உடல்நலம் தேரும். வீண் பகைகள் விலகும். குடும்பத்தார் ஒரு சுமூகமான உறவு நிலைக்கு வருவார்கள். மனைவி வழி உறவினர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மனைவியும் நல்ல உடல்நலம் தேறி நல்ல சகஜ நிலைக்கு வந்து விடுவார்கள். ஆகவே அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் அதெல்லாம் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அதெல்லாம் ஒரு சேமிப்பு தான். அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக சேமித்து வைத்து சிக்கனமாக செயல்பட வேண்டும். சிக்கனம் தேவை, இக்கணம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொருளாதார தடை இல்லாமல், எந்த விதமான ஒரு தேக்கங்களும் இல்லாமல் வாழ்க்கையை சுமூகமாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் ஓட்டி விடலாம். 7.5 இருக்குது, ஜென்மச்சனி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஓராண்டு காலத்தை கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சனி 25 ஓடி போயிடுவார். உங்களுக்கு லாஸ்ட் ரவுண்டு போகிறாரு. இப்போது 5ஆவது வருஷம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் லாஸ்ட்டு 2.5 வருஷம் நடக்கும். இப்போ ஜென்மச்சனியில் இருக்கார் கும்பத்துக்கு. கடைசி 2.5 வருஷம் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா அதற்குண்டான சுமூகமான கிரக நிலைகள் உங்களுக்கு அமையும். அப்போது மற்ற கிரக பயிற்சிகளும் இருப்பதால் உங்களுக்கு அந்த சனியுடைய தாக்கத்தை குறைத்து நல்ல முன்னேற்றங்களை மற்ற கிரகங்கள் நிச்சயம் தரும். அதை நீங்கள் பரிபூர்ணமாக நம்பலாம். அப்போ இந்த ஒரு வருஷ காலத்தை சிந்தித்து செயல்பட்டு திறம்பட காரியங்கள் செய்து வெற்றி பெற வேண்டியது உங்கள் கையில் உள்ளது. உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. சில பேருக்கு சார் போன மாதம் வரைக்கும் நல்லா இருந்தா சார், திடீர்னு ப்ரெஷர் வந்துருச்சு சார், டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம், ப்ரெஷர் லெவல் ரொம்ப ஹைக்காக இருக்குது சார். ப்ரெஷர் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும். திடீர்னு ஹார்ட்டில் சார் ஹை ப்ரெஷர் இருக்குது, பிபி கூடி இருக்குது, அதனால் பல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஹார்ட் பீட் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி திடீர்னு போய் ஒரு மானிட்டர் பண்ணி செக்கப் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆக கும்பராசிக்காரங்க மிக கவனம். குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள், பிபி உள்ளவர்கள் எதையும் கண்டு பதட்டம் அடையாமல், டென்ஷன் அடையாமல் மிகுந்த ரிலாக்ஸோடு இருக்கணும். நடக்கிறது நடக்கத்தான் போகுது. அதுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் விதியை மாற்றி விட முடியுமா? முடியாது. ஜோசியம் சொல்கிற என்னாலே முடியாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பாவம். விதி என்பது எழுதப்பட்ட கர்மாவை அனுபவிக்க வேண்டும். அந்த விதியிலிருந்து தப்பித்துக்கொள்ள பரிகார காண்டங்கள் உண்டு. பரிகார காண்டம் உண்டு. விதியிலிருந்து தப்பித்துக் கொள்றதுன்னா 100% தப்ப முடியாது. அட்லீஸ்ட்டு 10 அடி விழுற இடத்துல எனக்கு 3 அடி விழுந்தால் நான் சேஃபு. இந்த 3 அடியை சமாளிக்கக்கூடிய திறனை ஆண்டவன் நமக்கு தருவார். அதற்குண்டான விசேஷமான பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அது முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் தடைகள் விலகும், தாமதங்கள் நிவர்த்தியாகும், நல்ல இனிய சூழல் உண்டாகும், நண்பர்கள் உதவி செய்வார்கள், உறவு ஒத்தாசை உண்டு, மனைவி வழி உதவி உண்டு, மனைவியுடன் சுமூக நிலை உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், பொருளாதாரம் கணிசமாக மேம்படும். அதே நேரத்தில் அதை சரியாக திட்டமிட்டு செலவு செய்து உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியது உங்கள் அவசியம், மிக முக்கியம்.
அதில் கோட்டை விட்டு சார் எனக்கு காசு வந்துச்சு சார், ஆனால் நான் கண்டபடி செலவழிச்சிட்டேன் சார்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. திட்டமிடுதல் மிக அவசியம். நிதிநிலை, பொருளாதார கவனம், உடல்நல கவனம் மிக அவசியம். உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துங்க. வெளியில் தண்ணி குடிக்காதீங்க. விருந்து கேளிகள் அதிகமாக போய் அணை கட்டி சாப்பிடாதீங்க. சில பேர் விருந்துன்னா இதுக்குன்னே ஓடிடுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். விருந்துன்னா அவங்க வீட்டில் கல்யாணம் கூப்பிட்ருக்காங்க, கண்டிப்பாக போய் ஆகணும். போகலாம் கல்யாணத்துக்கு போய். அதுக்காக அங்கே 50 வெரைட்டிங்க 50 சாப்பிட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். 50 வெரைட்டியும் நம்ம சாப்பிடணுங்கிற நியதி இல்லை. என்ன தேவை? கோதுமை நல்லா ஒத்துக்குமா? 2 சப்பாத்திக்கு 2 சப்பாத்தி கூட சாப்பிடுங்க, 4 சப்பாத்தி. ஸோ உணவில் உங்களுக்கு நாவடக்கம் தேவை. வாய் ருசி கேட்கும். வாயோட ருசி 15 நிமிஷம், வயிறு அவஸ்தை 10 நாள். எது முக்கியம்? இப்போ வயிறு அவஸ்தைப்பட்டு வாயை திருப்திப்படுத்துவது முட்டாள்தனம். ருசி தேவைதாங்க. அதுக்காக பசியே எடுக்காமல் வயிறு மந்தமாக போகிற அளவுக்கு தின்னுபிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணி அவஸ்தைப்பட்டு நீங்கள் திண்டாடக்கூடாது. தேவையானதை சாப்பிடணும். எனக்கு எது ஒத்துக்கும்? கோதுமை ஒத்துக்குமா? கோதுமை சாப்பிடு. இல்லை சார் எனக்கு தோசை தான் பாதிக்கும், தோசை சாப்பிடு, தப்பு இல்லை. உணவு பழக்க வழக்கங்களில் மிக கவனம் தேவை. கண்டதை சாப்பிட்டீங்க, காரமான இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த உணவுனால ஃபுட் பாய்சன் ஆகும். அதனால் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழல்கள் உண்டாகும். மருத்துவ செலவு உண்டாகும். ட்ரிப்ஸை போட்டு படுக்க வச்சுருவாங்க. பில்லு ஒரு 15,000 20,000 சாதாரணமாக வந்துடும். ஏன்னா ஜென்மத்தில் சனி. உடல் நலம் மிக கவனம். ரொம்ப கவனமாக பார்த்துங்க. நட்பு வட்டாரங்களில் ரொம்ப போய் யார்கிட்டையும் ரொம்ப அளவலாக வேண்டாம். இது சரியான நேரம் அல்ல. இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நண்பர்களால் சில தேக்கங்களும் மன வருத்தங்களும் சண்டைகளும் வரும். சண்டைனா கருத்து பேதம். நல்லா பழகிட்டு இருந்தோம் சார், 20 வருஷம் நண்பர் சார், ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு அந்த வார்த்தை உங்களால் தாங்க முடியாது. அதனால் சண்டை போட்டு இனிமேல் அவன் உறவே வேண்டாண்டா அப்படின்னு நீங்களாக முடிவெடுத்து போய் அந்த உறவுகளை துண்டித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஆகையால் உறவு கவனம், நட்பு கவனம், உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. கும்பராசிக்காரங்க கொஞ்சம் டபால்னு பேசிடுவாங்க. என்ன வாக்கு கிரகம் குரு, நான் நியாயம் அப்படின்னு பேசுகிறோம். நீங்கள் நியாயம்தான், அதுக்காக அடுத்தவனை போட்டு துவைக்கிறது அநியாயம். அவன் பக்கமும் 2 நியாயம் இருக்கும், அதையும் நீங்கள் கேட்கணும். நான் எடுத்தது நியாயம்னு சொல்லி முடிவு செய்து பேசுகிறானால் அதனால் பல மன வருத்தம், நட்பு முறிவு, உறவுகளுடன் சண்டை, குடும்பத்தில் சலசலப்பு முதலிய கெடு பலன்கள் உண்டாயிடும். ஏன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி. இப்போ நீங்கள் எது செஞ்சாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. வீட்டம்மாவே சொல்லுவாங்க, என்னத்தை நீங்கள் செஞ்சீங்க, ஒன்றும் சரியாக செய்யலை அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு குரல், எதிர்ப்பு குரல் உங்கள் வீட்டில் இல்லாளிடமிருந்து அடிக்கடி கேட்கும். இப்போ உங்களுக்கு சலிப்பாக வரும். நான் இவ்வளோ உழைச்சேன், இவ்வளோ செஞ்சேன், எனக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லைங்கக்கூடிய பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நாம் ஒன்றும் இன்னும் பெரிய நிலைமையை வரலையோ, அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான்னு எல்லாரையும் கம்பேர் பண்ணுவாங்க. நீ எப்படி இருக்கணும்னு இறைவன் எழுதியிருக்கானோ அப்படி தான் இருக்க முடியும். கருத்தியாரை கம்பேர் பண்ணி ஒன்றும் செய்ய முடியாது. எல்லோரும் நரேந்திர மோடி ஆக முடியுமா, பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு என்ன முடியுமோ சக்திக்கு உட்பட்டதை செய்து போராடி வெற்றி பெற்று வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைத்து கொள்ள வேண்டியது தான் நம்மளுடைய கடமை. அதைத்தான் கும்பராசிக்காரங்க செய்யணும். கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆசைப்படுவார்கள். எனக்கு அது நடக்கணும், நான் அவனை மாதிரி இருக்கணும், இவனை மாதிரி இருக்கணும். பிரத்தியாரை பார்த்து நான் வாழ முடியாது. கும்பராசியோட பெரிய மைனஸ் இதுதான். பிரத்தியாரை பார்த்து வாழ முடியாது. அனில் அம்பானி ஆகணும்னா அதற்கு தகுந்த பேஸு நம்மக்கிட்ட வேணும். மிஸ்டர் அனில் அம்பானி ஆகிட முடியுமா எல்லாரும்? நிச்சயமாக முடியாது. அப்போ அதற்கு தகுந்த உழைப்பு, அசகாய வளர்ச்சி, அபரிமிதமான கட்டமைப்பு, இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். பேஸ் இல்லாமல் கட்டணம் உயராது. அப்போ அந்த பேஸுக்கு தேவை என்ன? பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல செல்வ நிலையை
செழுமையாக்கி கொள்ள இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாய்ப்பு தரும். இப்போ அதை பயன்படுத்தி நீங்கள் சில்லறைகளில் சிக்கனமாக இருக்கணும். வயிற்றை கட்டணும், வாயை கட்டணும். அதுக்காக சாப்பிட வேண்டாம் என்ற அர்த்தம் இல்லை. தேவையானவற்றை சாப்பிட வேண்டும். தேவையில்லாதவற்றை சாப்பிட்டு விட்டு அதனால் மருத்துவ செலவு, வீணால் டென்ஷன், குடும்பத்தில் ஒரு பதட்ட நிலை, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அங்கே 4 பேர் கவலைப்படுவாங்க. இந்த மாதிரி சூழல்கள்லாம் கும்பராசிக்கு குரு பயிற்சியில் அமையும். மிக கவனம். உடல் நலம் கவனம். உறவுகளிடம் பேச்சு நிதானம். நட்பு வட்டாரத்தில் வீண் சிநேகம் வேண்டாம். புதிய நட்புகளை தவிர்ப்பது நல்லது. பழைய நட்புகளை சுமூகமாக பேசி காப்பாற்றிக் கொள்வது அவசியம். எடுத்தேன் கவுத்தன்னு யார்கிட்டையும் பேசிடாதீங்க. அவங்க விலகி சென்று விடுவார்கள். நல்ல நட்பு, 40 ஆண்டு கால நட்பை 4 மாதத்தில் இழந்து விடுவீர்கள். மிக கவனம். இதை திருப்பி சொல்கிறேன். ஏனென்றால் போனால் வராதது நல்ல கண்ணான நட்பு. நட்பு என்பது கண்ணுக்கு இமை போன்றது. இந்த நல்ல நட்பை சம்பாதிக்கிறது கஷ்டம். சம்பாதிச்சா அதை தக்க வைத்து கொள்ள கடுமையாக போராட வேண்டும். ஒரு சின்ன அபிப்பிராய பேதம் கூட வராமல் அதை பாதுகாத்து கொள்வது 2 தரப்புலையும் அவசியம். நண்பருக்கும் அவசியம், உங்களுக்கும் அவசியம். அதை குறிப்பறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். சில தவிர்க்க வேண்டிய காரியங்களை தவிர்த்து விட வேண்டும். அதில் மிக அக்கறையோடு இருக்க வேண்டும். பார்த்துங்க. தொலைதூர செய்திகள் நன்மை கொண்டு வரும். வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும். விரும்பிய இடத்தில் தொழில் அமையும். புதிய தொழில் முயற்சி வெற்றி தரும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். பண வரவு கணிசமான முறையில் வந்து சேரும். அதை திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடல் நலம் தேரும். உடம்பில் இருந்த சோர்வு, குழப்பம், வியாதி விலகி நல்ல தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள். தேக நலன் பெற்று சிந்தனை தெளிவுடன் செயலாற்றுவீர்கள். அதற்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வழி செய்யும். 7.5 சனி இருக்குனால அப்பப்போ உடம்பு கொஞ்சம் குமைக்கவும் செய்யும். ஏன்னா அவர் வேலையை அவர் செய்வார். சந்திரனுடன் சனி சேரும் பொழுது சங்கடங்கள் பல வந்து சேரும். சரீர உபாதை சட்டுன்னு வந்து சேர்ந்துடும். சட்டுன்னு இப்படிங்கிறதுக்குள்ள சார் ப்ரெஷர் சார், திடீர்னு ப்ரெஷர் ஆகிக்க ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க சார், 30,000 ரூபா செலவு சார்மா, ட்ரிப்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு சார், நேற்று போனார் இன்னி வரைக்கும் ஒன்றும் தகவல் இல்லாமல். இந்த மாதிரிலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சியில் ஏற்படும். வீண் மருத்துவ செலவு, உடல்நலம் கவனம், உறவுகளிடம் பேசும்பொழுது கவனம், நண்பர்களிடம் கவனம், புதிய நட்புகளை தவிர்க்கவும், பழைய நட்புகளை பாதுகாக்கவும், குடும்பத்தாருடன் சமயோஜிதமாக பேச வேண்டும், குறிப்பறிந்து பேச வேண்டும். பேச்சு, உணவு, உடல் நலம் 3 தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பிரதானம். 3ஐயும் நீங்கள் தான் கையாள வேண்டும். ஆளுமை என்பது அருமையாக இருக்க வேண்டும். இந்த 3ஐயும் சரியாக ஆளுமை பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் பெரிய பாதங்கள்லேருந்து நீங்கள் தப்பித்து கொண்டு நல்லபடியாக உங்களுக்கு தலைக்கு வந்து தலைப்போட போச்சுன்னு பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் ஓரளவு நிம்மதியாக இந்த ஒரு வருஷத்தை ஓட்டிடலாம். இப்போ ஓடிடும். அடுத்த சனி விலகிடுவார். அடுத்த குரு பயிற்சி இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உண்டான அடித்தளத்தை மற்ற கிரகங்கள் அமைத்து தரும். அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஆனால் இருக்கும் வரை மிக கவனமாக இருப்பது அவசியம். காரணம், இப்போது 7.5 ஜென்மச்சனி வனவாசம். அப்படின்னா காட்டில் இருக்கிறது போன்ற உணவு இருக்கும். ஒரு சோர்வு, ஒரு மனப்பிராந்தி, வீணான பயம், ஒரு தேவையில்லாத கவலை, இந்த மாதிரி வீண் கவலைகள் எல்லாம் நீங்கள் ஒதுக்கி விட வேண்டும். நடப்பது நாராயணன் செயல், நன்மையே நடக்கும், எது வந்தாலும் எதிர்கொள்வோம் என்ற ஒரு உத்வேகத்தை நீங்கள் மனதில் புகுத்தி கொள்ள வேண்டும். தைரியம் ரொம்ப முக்கியம். தைரியம்தான் கவசம். தைரியம் இல்லாதவன் ஒன்றுமே இல்லாதவன். பொசுக்குன்னு படுத்துட்டான், ஹாஸ்பிட்டல் தான், அட்மிஷன் போட்டுருவாங்க.
அவருக்கு திடீர்னு ப்ரெஷர் ஏறிடுச்சு சார், ஸ்ட்ரோக் வந்துடுச்சு சார், கவலை சார், அப்படி இப்படின்னு சொல்லி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திவிடும். மிக கவனம். ஆகவே இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எல்லா வகையான தற்காப்பு முறைகளையும் மேற்கொண்டு சமயோஜிதமாக செயல்பட்டு பிரார்த்தனை செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பெரிய உபாதைகள், பெரிய கஷ்டங்கள், பெரிய சிரமங்கள், அதல பாதாள அடிகள் இல்லாமல் ஆத்மார்த்தமான ஒரு திருப்தியோட ஏதோ பரவாயில்லப்பா, நான் இந்த அளவுக்கு சுபிட்சமாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன தெளிவும், இனிய சூழலும், குடும்ப மேன்மையும், ஒற்றுமையும், போதிய பணவரவும், மன நிம்மதியும், தேக நலனும் பெறுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளலாம். உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளலாம். இந்த குரு பயிற்சியில் விசேஷ பரிகாரம், நீங்கள் சென்று வர வேண்டிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் ஸ்ரீ பிரகதீஸ்வரர். அவரை வியாழக்கிழமையில் சென்று அபிஷேகம்லாம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. இல்லைன்னா சுவாமிக்கு ஒரு நல்ல வஸ்திரம் கொடுங்க. 12 காரு. அவருக்கு வேஷ்டி வாங்கணுன்னா செய்யத்தான் வேணும். நான் பிரம்மாண்டமான லிங்கம். 12 காரு வேஷ்டியை சுவாமிக்கு அப்படி பாதத்தில் வச்சுட்டு வில்வ மாலை வாங்கி போங்கள். ஒரு ருத்ராட்ச மாலை வாங்கி போங்கள். பெருசாக இருக்கட்டும். ருத்ராட்ச மாலை குறைஞ்சது 12 அடி உயரம், ஒரு 5 அடி அகலம். அப்படி வாங்கிக்கங்க. வாங்கி அதையும் வில்வ மாலையும் கொண்டு போய் ஒரு 1/2 கிலோ பசு நெய் வாங்கி கொள்ளுங்கள். 1/2 கிலோ பசு நெய் வாங்கி கொண்டு மூலஸ்தானத்தில் உள்ள விளக்கில் அதை விடச் செய்து கண்ணால் பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்களுக்கு ஏதோ 200 300 உங்களால் ஆனது, ஒரு 10 பேர் இருக்கன்னா தலைக்கு 200 2000 ரூபா சுபிட்சமாக சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளுங்கள். குருதட்சணை கொடுத்து விட்டு சிவனுக்கு மூலஸ்தானத்தில் நெய்யை ஊற்றிவிட்டு குடும்ப அர்ச்சனை செய்து, இறைவா என்னுடைய இன்னல்கள் எல்லாம் விலக வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து, அங்கே பக்கத்தில் அதே கோயிலில் சன்னதியில் வாராகி அம்மன் இருக்கும். அந்த வாராகி அம்மனையும் கும்பிட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க. கஷ்டங்கள் விலகும், சுபிட்சங்கள் உண்டாகும். வாழ்க வளமுடன். சுபம்.